ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவோம் ஆஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, அருந்தவம் இருந்து சிவபெருமானை அடைந்த அருந்தவ நாயகி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் பெரிய நாயகி அம்மையுடன் தோன்றா துணை நாதராக எழுந்தருளியுள்ளார் பாடலேஸ்வரர். இந்த ஊர் இன்று கடலூர் என அழைக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தின் தலைநகரமும் கடலூர் தான். விழுப்புரம் டு சிதம்பரம் செல்லும் ரயில் பாதையில் திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையம் உள்ளது. இந்த ரயில் நிலையத்தின் மேற்பக்கு பகுதியில் இந்த கோவில் உள்ளது. இங்குள்ள இறைவன் பெயர் பாடலேஸ்வரர். இங்குள்ள அன்னை அருந்தவ நாயகியாக தவம் இருந்து இறைவனை அடைந்த தாய் வரலாறு உள்ளது. அன்னை இங்கு பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். பாதிரி மரத்தின் கீழ் தான் இறைவனை அடைய தவமிருந்தார். அன்னை தவமிருந்த பாதிரி மரம் என்றுமே இருக்கிறது. பாதிரி மரத்தின் மற்றொரு பெயர் பாடலமாகும். அதனால்தான் இங்கு எழுந்தருளி இருக்கும் இறைவன் பாடலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு, அப்பர் அடிகளை உட்கார்ந்த நிலையில் தரிசிக்கலாம். மற்ற ஆலயங்களிலெல்லாம் அவர் நின்ற நிலையில்தான் இருப்பார். மேலும் இந்த ஆலயத்தில் அப்பர் தம்முடைய திருக்கரங்களால் உழவார பணி செய்ததால் அவர் கைப்பட்ட இடங்களில் எம் கால்படக்கூடாது என்று அஞ்சிய திருஞான சம்பந்தர் கோவிலுக்குள் செல்லாமல் கோவிலுக்கு வெளியிலிருந்தே இறைவனையும் இறைவியையும் பாடியுள்ளார். அவர் நின்று பாடிய இடம் கோவிலுக்கு எதிரில், அதாவது தேர் அருகில் சிறிய கோவிலாகவே உள்ளது. இந்த கோவிலின் தலவிருட்சம் பாதிரி மரம். இங்கு இறைவனே சித்தராக வந்தார். இங்குள்ள இறைவனை அகத்தியர், புலிக்கால் முனிவர் என அழைக்கப்படும் வியாக்கிரபாதர், மங்கள முனிவர், அருணகிரிநாதர் ஆகியோர் வணங்கி அருள் பெற்றுள்ளனர். இறைவன் இறைவி கோவில்கள் தனித்தனி கிழக்கு நோக்கிய கோவில்களாகும். வடக்கு நோக்கி சப்தமார்கள் எழுவரும் கோவிலில் அம்பிகையின் கோவிலை அடுத்து உள்ளது. இந்த கோவிலில் 5 திருச்சுற்றுக்கள் அமைந்துள்ளது. 5ஆம் திருச்சுற்றுத்தான் ராஜவீதி. இந்த ராஜவீதியின் 4 மூலைகளிலுமே பிள்ளையார் கோவில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பு. இங்குள்ள இறைவனை வணங்க மாணிக்க வாசகர் வந்தபோது கெடிலம் நதி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதாம். அவருக்காக இறைவன் கெடில நதியை மாற்றி கோவிலுக்குள் மாணிக்க வாசகர் வர வழிவிட்டதாக கோவில் தல வரலாறுமே சொல்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.